பிஃபோர் கோட் வந்து நானும் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி அப்பப்போ படிக்கிறது, அப்பப்போ அப்படியே சும்மா ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறது அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் கோட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஷெடியூலில் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. நான் சூப்பர். தேங்க்ஸ் டு மை மதர். அவங்க தான் எல்லாமே. இந்த போஸ்டிங் அடித்தனால என்னை விட அவங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க. நான் நிறையா தடவை ஹோப்ஸை வந்து லூஸ் பண்ணாலும் அவங்க என் மேலே நிறையா ஹோப் வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. இவனோட வளர்ச்சி இதோடு நிற்காது. இன்னும் சார் சொன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி தான் அவன் போவான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்பிக்கை எனக்கு இவன் மேலே ரொம்ப இருக்குது. அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டான். நான் ரீபூட் பேட்சில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஏபிபிஎஸ் எஸ்ஓ மெயின்ஸ் வரைக்கும் போனேன். அதுக்கு ரொம்ப மென்டார் சப்போர்ட்லாம் நிறையா பண்ணாங்க. என்னோடய பேட்சில் மொத்தம் 3 பேர் தான் மார்க்கெட்டிங் எஸ்ஓவில் இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கு மட்டுமே தனியாக வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஆஃபீஸரை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐபிஎஸ் எஸ்ஓ நான் கிளியர் பண்ணல, பட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. பட் அதை விட ஒரு நல்ல எஸ்பிஐ கிளர்க் நம்ம ஸ்டேட்லேயே எனக்கு கிளியர் ஆகிக்குன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. கோட்டில் எல்லாமே ஷெட்யூல் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்க டெய்லி கொடுக்குற டாஸ்க்கு, டெஸ்ட்டு எல்லாமே அட்டன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாலே போஸ்டிங் அடிச்சிடலாம். என்னோடய மென்டார் வந்து கார்த்திகாயினி மேம். அவங்க வந்து நிறைய வாட்டி வந்து டல்லாக இருக்கும்போது மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. படிங்க, எத்தனை பேர் படிப்பாங்க, ஸோ நீங்களும் வந்து அந்த ரேஸில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மென்டார்ஸ் கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப லக்கி தான். அண்டு தேங்க்ஸ் டு மை மதர். அவங்க தான் எல்லாமே. இந்த போஸ்டிங் அடித்தனால என்னை விட அவங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க. நான் நிறையா தடவை ஹோப்ஸை வந்து லூஸ் பண்ணாலும் அவங்க என் மேலே நிறையா ஹோப் வச்சுருந்தாங்க. நீங்கள் கோட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக அந்த ஷெட்யூல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களோட? அந்த எக்ஸ்பிரஷன் டுவர்ட்ஸ் அந்த ஷெட்யூல் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வந்துட்டீங்க, இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்தது? இவ்வளோ டெஸ்ட் இருக்குன்றப்ப ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியலை. பட்டு போக போக அப்படியே கம்ப்ளீட் பண்ணதுனால அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா டெய்லியும் டெஸ்ட் போட்டால் தான் அது வந்து நம்மளால் கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். அதை கரெக்டாக ரிவ்யூ பண்ணி வீடியோஸ் அது எல்லாமே பார்க்குறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிஃபோர் கோட் வந்து நானும் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி அப்பப்போ படிக்கிறது, அப்பப்போ அப்படியே சும்மா ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறது அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் கோட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஷெடியூலில் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. இவனோட வளர்ச்சி இதோடு நிற்காது. இன்னும் சார் சொன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி தான் அவன் போவான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்பிக்கை எனக்கு இவன் மேலே ரொம்ப இருக்குது. அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டான். தேங்க்யூ.